நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருமான வரி தள்ளுபடியின் வரம்பை 7 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக உயர்த்தினார். அதாவது ஒரு தனிநபரின் வருமானம் 12 லட்சம் வரை இருந்தால் வரி இல்லை. 15 லட்சம் வருமானம் பெறுபவர்கள் 3 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே வரி செலுத்த வேண்டும் என்று அர்த்தமா? இல்லை, 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுபவர்களுக்கு மட்டுமே இந்த தள்ளுபடி பொருந்தும். உங்கள் வரிவிதிப்பு வருமானம் ரூபாய் 12 லட்சத்திற்கும் அதிகமாக இருந்தால் புதிய வரிவிதிப்பின் கீழ் ஸ்லாப் விகிதங்களின்படி நீங்கள் வரி செலுத்த வேண்டியிருக்கும். 25 லட்சம் வருமானம் பெறுபவர்களுக்கு 1.1 லட்சம் ரூபாய் வரிச் சலுகை கிடைக்கும். புதிய வருமான வரிகள் ரூபாய் 4 முதல் 8 லட்சம் வரை 5%, ரூபாய் 8 முதல் 12 லட்சம் வரை 10%, ரூபாய் 12 முதல் 16 லட்சம் 15%, ரூபாய் 16 முதல் 20 லட்சம் வரை 20%, ரூபாய் 20 முதல் 24 லட்சம் வரை 25%, ரூபாய் 24 லட்சத்துக்கு மேல் 30%. வரி செலுத்துவோருக்கு கூடுதல் நேரம் புதுப்பிக்கப்பட்ட வரி வருமானத்தை தாக்கல் செய்வதற்கான கால வரம்பு 2 ஆண்டுகளில் இருந்து 4 ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. சுயசொத்து மதிப்பீடு வரி செலுத்துவோர் இப்போது 2 சுயசொத்துக்களின் மதிப்பை 0 அறிவிக்க முடியும். சர்வதேச வரி நிவாரணம் சர்வதேச வரி வழக்குகளை குறைக்க பாதுகாப்பான துறைமுக விதிகளின் நோக்கம் விரிவுபடுத்தப்படும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான ஆதரவு வரி சலுகைகளை பெறுவதற்கான ஒருங்கிணைப்பு காலம் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2025 மத்திய பட்ஜெட்டில் முக்கிய அம்சங்கள். 10 பரந்த துறைகளில் இந்த பட்ஜெட் கவனம் செலுத்தும். சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு ஆதரவளித்தல் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவித்தல். விவசாய வளர்ச்சி மற்றும் கிராமப்புற செழிப்பு. உற்பத்தி மற்றும் நிதி உள்ளடக்கம். உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் மேம்பாடு. ஏழைகள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் பெண்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. துறை சார்ந்த திட்டங்கள். வரிவிதிப்பு சீர்திருத்தங்கள். மின்சாரத்துறை வளர்ச்சி. நகர்ப்புற மேம்பாட்டு முயற்சிகள். பருப்பு வகைகளில் தற்சார்பு அடைய சமையல் எண்ணெய் வித்துக்களுக்கான தேசிய இயக்கத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். இந்த இயக்கம் 6 ஆண்டுகள் நீடிக்கும் மற்றும் துவரம் பருப்பு, உளுந்து, மசூர் பருப்பு ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தும். அதிக மகசூல் தரும் விதைகள் குறித்து தேசிய இயக்கம் தொடங்கப்படும் என்று பட்ஜெட் அறிவித்தது. ஆராய்ச்சி சூழலை வலுப்படுத்துதல், அதிக மகசூல், பூச்சி எதிர்ப்பு மற்றும் காலநிலை பின்னடைவு கொண்ட விதைகளின் இலக்கு வளர்ச்சி மற்றும் பரப்புதல். ஜூலை 2024 முதல் 100க்கும் மேற்பட்ட விதைகளின் வணிக ரீதியான இருப்பு வெளியீடு. பட்ஜெட்டில் மேக் இன் இந்தியா, உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிப்புகள் பற்றி கூறப்பட்டுள்ளது. வணிகம் செய்வதற்கான எளிமை மற்றும் செலவு. தேவைக்கேற்ற வேலைகளுக்கு எதிர்காலத்தில் தயாராக இருக்கும் தொழிலாளர்கள். துடிப்பான மற்றும் ஆற்றல்மிக்க MSME துறை. தொழில்நுட்ப வசதிகள். தரமான பொருட்கள். முந்தைய வரவு செலவு திட்டம். உள்நாட்டில் கிடைக்காத 25 முக்கியமான கனிமங்களுக்கு அடிப்படை சுங்க வரி விலக்கு மற்றும் அவற்றின் பதப்படுத்துதலை அதிகரிக்க, குறிப்பாக சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களால் மற்ற 2 கனிமங்களின் அடிப்படை நுகர்வோர் வரியை குறைத்தல். துணிமணிகள். முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்ட ஜவுளி இயந்திரங்களின் பட்டியலில் மேலும் 2 வகையான ஷட்டில் இல்லாத தறிகளை சேர்க்கவும். வேளாண் ஜவுளி, மருத்துவ ஜவுளி மற்றும் புவி ஜவுளி போன்ற தொழில்நுட்ப ஜவுளி பொருட்களின் உள்நாட்டு உற்பத்தியை போட்டி விலையில் இது ஊக்குவிக்கும். மின்னணு பொருட்கள். மேக் இன் இந்தியாவை ஆதரிக்கவும். இடைவினை பிளாட் பேனல் காட்சியில் அடிப்படை வாடிக்கையாளர் வரி 10% முதல் 20% வரை. திறந்த செல் மற்றும் இன்டராக்டிவ் பிளாட் பேனல் டிஸ்பிளேயின் பிற கூறுகளில் அடிப்படை வாடிக்கையாளர் கடமையை குறைத்தல் 5%. LCD தொலைக்காட்சிகளின் உற்பத்தியை அதிகரிக்க திறந்தவெளி பெட்டிகள் மற்றும் உதிரி பாகங்களுக்கு அடிப்படை வாடிக்கையாளர் கடமையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. லித்தியம் அயன் பேட்டரி. மொபைல் போன்கள் மற்றும் மின்சார வாகனங்களுக்கான லித்தியமயன் பேட்டரிகளின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது. மின்சார வாகன பேட்டரி உற்பத்திக்கு 35 கூடுதல் மூலதனப் பொருட்கள்
மொபைல் போன் பேட்டரி உற்பத்திக்கு 28 கூடுதல் மூலதனப் பொருட்கள் விலக்கு அளிக்கப்பட்ட மூலதனப் பொருட்களின் பட்டியலில் சேர்க்கப்படும். தொலைத்தொடர்பு கேரியர் கிரேடு ஈத்தர்நெட் சுவிட்சுகளில் அடிப்படை வாடிக்கையாளர் வரியை 20% முதல் 10% வரை குறைத்தல். இது கேரியர் கிரேடு அல்லாத ஈத்தர்நெட் சுவிட்சுகளுக்கு இணையாக இருக்கும். பாரத் ட்ரேட் நெட் சர்வதேச வர்த்தகத்திற்கான டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு. பாரத் ட்ரேட் நெட் (PTN) வர்த்தக ஆவணங்கள் மற்றும் நிதி தீர்வுகளுக்கான ஒருங்கிணைந்த தளமாக அமைக்கப்படும். பல்வேறு அரசாங்க அமைப்புகளிலிருந்து தளவாடங்கள் தொடர்பான தரவுத் தொகுப்புகளை அணுக தொழில்துறை வீரர்களை அனுமதிக்கும் தற்போதுள்ள ஒருங்கிணைந்த தளவாட இடைமுக தளத்தை PTN பூர்த்தி செய்யும். இந்தியா முழுவதும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக மாநிலங்களுடன் இணைந்து முதல் 50 சுற்றுலா தலங்கள் உருவாக்கப்படும். மூலதன செலவினங்களுக்காக மாநிலங்களுக்கு 50 ஆண்டு வட்டியில்லா கடனாக 1.5 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்படும். 2047ஆம் ஆண்டுக்குள் குறைந்தது 100 ஜிகாவாட் அணுசக்தியை உருவாக்குவதை முக்கிய இலக்காக கொண்ட அணுசக்தி இயக்கத்தை தொடங்குவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். கூடுதலாக சிறிய மட்டு உலைகளின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான அணுசக்தி இயக்கம் 20,000 கோடி ரூபாய் செலவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட குறைந்தது 5 சிறிய மட்டு உலைகள் 2033ஆம் ஆண்டுக்குள் செயல்படத் தொடங்கும். உடான் பிராந்திய இணைப்புத் திட்டங்கள் 1.5 கோடி நடுத்தர வர்க்க மக்கள் விரைவான பயணத்தை அனுபவிக்க உதவியது. 88 துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் இணைக்கப்பட்டு 619 வழித்தடங்கள் இயக்கப்பட்டன. இந்த மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தின் அடிப்படையில் 120 புதிய இடங்களை இணைக்க தொடங்கப்படும். அடுத்த 10 ஆண்டுகளில் 4 கோடி கூடுதல் பயணிகள் இதன் மூலம் பயனடைவார்கள். தனியார் துறையால் இயக்கப்படும் ஆராய்ச்சிக்கு 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அமைச்சர் அறிவித்தார். சமீபத்தில் நிறுவப்பட்ட நிதி அமைப்பான அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை மூலம் கூட தனியார் துறையில் ஆராய்ச்சிக்கு அரசு வசதி செய்து வருகிறது. 5 ஆண்டுகளில் அமைப்பின் 50,000 நிதி வரவு செலவு திட்டத்தில் 28% மட்டுமே அரசாங்கத்திடமிருந்து வரும். மீதமுள்ளவை தனியார் துறையுடன் ஒத்துழைப்பிலிருந்து வரும். விண்வெளி தொடக்கங்களுக்கான 1000 கோடி ரூபாய் துணிகர மூலதன நிதிக்கு கடந்த ஆண்டு அக்டோபரில் அமைச்சரவை ஒப்புதல் அளித்த நிலையில் ஸ்டார்ட் அப்களையும் அரசாங்கம் அமைத்துள்ளது. புதிய திட்டம் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் படிப்பினைகளை உள்ளடக்கும் என்று நிர்மலா சீதாராமன் கூறினார். பெண் தொழில் முனைவோரை மேம்படுத்துவதற்கான கடன் திட்டமாக ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தை மத்திய அரசு ஏப்ரல் 5, 2016 அன்று அறிமுகப்படுத்தியது. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் உற்பத்தி, சேவைகள் அல்லது வர்த்தகத் துறையில் கிரீன்ஃபீல்ட் நிறுவனத்தை அமைப்பதற்கும் விவசாயம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கும் ஒரு வங்கிக் கிளைக்கு ஒரு பெண் கடன் வாங்குபவருக்கு பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகளிடமிருந்து ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 1 கோடி வரை கடன் வழங்குவதை நோக்கமாக கொண்டது. நிதி அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த தரவுகளின்படி ஜூன் 2024 வரை தற்போதுள்ள ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் 40,002 பெண்கள் மற்றும் 13,424 பெண்களுக்கு கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன.